ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்இ ரிலேட்டட்னு ஒரு அப்டேட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு லாஸ்ட் மந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாளே நமக்கு வந்து டிஎன்இஏக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ நம்ம கிட்டத்தட்ட சரியாக ஒரு மாதம் வந்து நமக்கு அந்த அப்ளிகேஷன் போடுறது வந்து நமக்கு ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ நமக்கு 6ஆம் தேதியோட அது கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 மந்தில் டிஎன்இஏல இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2,42,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதில் இன்னமும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் வந்து அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் போட்டிருக்கலாம், அல்லது 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கலாம், டிசி அப்லோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் டிசி மட்டும் பண்ணியிருக்கலாம், மார்க் ஷீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதில் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸ் விட்டு போயிருந்தாலும் நீங்கள் இந்த 12ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கம்பல்சரி அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் ரெக்வயர்ட் இருக்கோ ஸோ நீங்கள் அதை எல்லாமே கலெக்ட் பண்ணி இந்த 12ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரேண்டம் நம்பர் அப்படின்ட்டு நமக்கு ஒரு நம்பர் வரும். ஸோ இந்த நம்பர் வந்து நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஒரு நம்பர் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும். ஸோ அது எப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 12ஆம் தேதி ரேண்டம் நம்பர் வந்த பிறகு 13ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் டிஎஃப்சி சென்டரில். அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 நாள் நடக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட், அதாவது நீங்கள் உங்கள் மார்க்குக்கு நீங்கள் என்ன ரேங்கில் இருக்கீங்க அப்படிங்கக்கூடிய உங்கள் கட் ஆஃப்க்கு நீங்கள் என்ன ரேங்கில் இருக்கீங்க அப்படிங்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதி அன்றைக்கி நமக்கு ரேங்க் லிஸ்ட் வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிரீவன்ஸ் ரெட்ரஸல், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்க இல்லையா, அதில் ஏதாச்சும் குளறுபடிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டர் போய்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறமா தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு நீங்கள் எந்த ரவுண்டில் வர்றீங்க, ஃபஸ்ட் ரவுண்டில் வர்றீங்களா அல்லது செகண்ட் ரவுண்டில் வர்றீங்களா அல்லது தேர்ட் ரவுண்டில் வர்றீங்களா, இந்த இதெல்லாம் நமக்கு இதுக்கு மேலே தான் வந்து நமக்கு அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஜென்ரல் கவுன்சிலிங்க்கோ அல்லது வந்து நமக்கு 7.5க்கோ இன்னும் இந்த மாதிரியான ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கோ எதுக்குமே நமக்கு இன்னும் டேட் சொல்லலை. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் இந்த ஒரு அப்டேட்டை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணாதவங்க அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து நமக்கு ரேண்டம் நம்பர் வரும், அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு கிரீவன்ஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் போட்டதில் ஏதாச்சும் டேட் சேஞ்ச் பண்ணுறது, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் உங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போய் மெயில் மாற்றுறது, மொபைல் நம்பர் மாற்றுறது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம டிஎஃப்சி சென்டர் போகலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான டைம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 20ஆம் தேதி 7வது மாதம் 20ஆம் தேதி வரைக்கும், அதாவது 11/7/2024 20/7/2024 வரைக்கும் நமக்கு இந்த 10 நாளைக்கு வந்து இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போய் அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அப்புறமா தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கவுன்சிலிங் டேட் அறிவிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாக்கான கவுன்சிலிங் நடக்கும். அதாவது அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் வருவாங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் தான் நமக்கு ஃபஸ்ட்டு நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ஜென்ரல் அகாடமிக்கில் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு 7.5 வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, வொக்கேஷ்னல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் இதெல்லாம் நமக்கு அடுத்தபடியாக ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 அப்படிங்கிற பேஸில் நமக்கு கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இது முடிஞ்ச பிறகு தான் அந்த ரீஎக்ஸாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீஎக்ஸாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து இந்த ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் 3 ரவுண்டோ அல்லது 4 ரவுண்டோ முடிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ரிக்கான கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கான கவுன்சிலிங் வந்து அதுக்கப்புறமா தான் நடக்கும். ஸோ இதுதான் நமக்கு நடக்கக்கூடிய கவுன்சிலிங் ப்ராசஸ்.
ஸோ நீங்கள் இன்னும் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணாதவங்க மறக்காமல் இந்த 6 நாளில் நீங்கள் போய் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.